வணக்கம். நம்ம இருக்கோம் ஜுவல்லரிய பத்தி கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அந்த வீடியோ பார்த்திருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட 2,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு ஒரு 7வது வீடியோ போட போறோம். இது ஒரு புதுமையான வீடியோ. ஜுவல்லர்ஸ் பத்தி. அதாவது நகைக்கடைகளின் பலமும், பலவீனமும். இது கஸ்டமருக்கும் யூஸ் ஆகும், ஓனருக்கும் யூஸ் ஆகும். இது என்னோட கருத்து. இது பிடிச்சிருந்ததுன்னா, அந்த மேபி ஸ்ட்ரெங்த், வீக்னஸ் சரின்னு பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கடை. ஜிஆர்டி. இவங்களோட பலம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு 60 வருஷமா இந்த மார்க்கெட்ல இருக்கிறாங்க. பாரம்பரியமா இருக்காங்க ஒரு 60 இயர்ஸ். 2வது கிட்டத்தட்ட ஒரு 50 ஷோரூம் மேல பிரான்ச்சஸ் சவுத் இந்தியா ஃபுல்லா வச்சிருக்காங்க. இது ரெண்டுமே பலம். நிறைய ஸ்டாக் வச்சிருப்பாங்க. இதுவுமே பலம் அவங்களோட. பலவீனம் பாத்தீங்கன்னா, இவங்க தான் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வேஸ்டேஜ் போடுறாங்க. அது அவங்களோட பலவீனம். கொஞ்சம் குறைக்கணும் அவங்க. 2வது கஸ்டமர் கொடுத்த சிட்டு பெனிஃபிட் பாதியா குறைச்சிட்டாங்க. அதாவது ஒரு 10% 5% ஆக்கிட்டாங்க. சோ அது இவங்களோட பலவீனம். ஒரு 3 பலம் பார்க்க போறோம். 2 பலவீனம் பார்க்க போறோம். அடுத்து லலிதா. இவரோட பலம் பாத்தீங்கன்னா, இவரும் கிட்டத்தட்ட ஒரு 30 பிரான்ச் ஓபன் பண்ணிட்டாரு. அது அவரோட பலம். ஓரளவுக்கு ஸ்டாக் மெயின்டைன் பண்றாரு. அதுவும் அவரோட பலம். சிட்டு பெனிஃபிட் கொஞ்சம் நல்லா கொடுக்குறாரு கஸ்டமருக்கு. வேஸ்டேஜும் கம்மியா வச்சிருக்காரு. அதுவும் ஒரு பலம். பலவீனம் பாத்தீங்கன்னா, இவர் ஒருத்தர் மட்டும் தான் நல்ல கடை. மத்தவங்க எல்லாருமே ஒரு ஃப்ராடு கம்மி பண்றாங்கன்னு சொல்லி ஒரு மார்க்கெட் பண்ணுவாரு. அது அவரோட பலவீனம். 2வது இவரோட குவாலிட்டி மேல இன்னும் மக்களுக்கு பெருசா நம்பிக்கை வரல. 100% வரல. அது இவங்களோட பலவீனம். கசானா. இவரோட பலம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா 50 ஸ்டோர் வச்சிருக்காங்க. இவங்களோட பலம். ஏன்னா ஒரு 50 ஸ்டோர் சவுத் இந்தியா ஃபுல்லா வச்சிருக்காங்க. அது இவங்களோட பலம். 2வது பலம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வேஸ்டேஜ் இவங்க நாமினலா தான் போடுறாங்க. 2வது பலம். 3வது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டிசைன்ஸும் மெயின்டைன் பண்றாங்க. பலவீனம்னு பாத்தீங்கன்னா நடுவுல ரொம்ப லோயஸ்ட் ரேட் கொடுக்குறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 6% மாதிரி குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி சில விளம்பரங்கள்லாம் பண்ணிட்டு அதை பலவீனமா மாத்திட்டாங்க. இன்னும் கஸ்டமர் கேர் ரீச் அவுட் பீப்புளை பண்றதுல கம்மியா பண்ணிட்டு இருக்காங்க. இது இவர்களோட பலவீனம். ஸ்ரீகுமரன். இவங்களோட பலம் துணி கடை பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க. சென்னை சில்க்ஸ் பக்கத்துலயே வச்சிருப்பாங்க. அது அவங்களோட பலம். ஏன்னா அங்க வர கஸ்டமர்லாம் இவங்களுக்கு ஏறுறாங்க. நிறைய கஸ்டமர் வராங்க. பலம். 2வது பலம் பாத்தீங்கன்னா இவருக்கு நிறைய ஸ்டாக் வச்சிருப்பாங்க. நிறைய பிரான்ச்சஸும் வச்சிருக்காங்க. பலவீனம் பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஜாஸ்தி இவங்க கிட்ட. நார்மலா வேஸ்டேஜ் கூடுதல் தான் இவங்க கிட்ட. ஸ்கீம்ஸ் ஓரளவுக்கு வச்சிட்டு இருக்காங்க. பலவீனம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்டேஜ் உங்ககிட்ட ஜாஸ்தி. இது இவரோட பலவீனம். எல்கேஎஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு சில பேர் முஸ்லீம் கஸ்டமர் இங்க போவாங்க அப்படின்னுவாங்க. இது இவங்களோட பலவீனம். பலம் பாத்தீங்கன்னா இவங்க பல வருஷமா இந்த மார்க்கெட்ல இருக்கிறாங்க. வேஸ்டேஜும் கொஞ்சம் கூடுதல் தான் இவங்களோட பலவீனம் பாத்தீங்கன்னா. பிரின்ஸ் ஜுவல்லரி. அது பேர்லயே பாத்தீங்கன்னா அது கிறிஸ்டியன் பேஸ்ட் கம்பெனி அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பிராண்ட். அது ஒரு பலவீனம் இவங்களோட. பலம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டிசைன்ஸே ரொம்ப நாளா இருக்காங்க மார்க்கெட்ல. அது இவங்களோட பலம். திரும்பி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டாக் சில கடைகள்ல கம்மியா தான் வச்சிருக்காங்க. இது இவங்களோட பலவீனம். ஏஆர்சி. பலம் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 140 வருஷமா மார்க்கெட்ல இருக்கிறாங்க. பலம் பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் கம்மியா தராங்க. இன்னொரு பாத்தீங்கன்னா ஸ்கீம் பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. இது மூணுமே பலம். பலவீனம் பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் இவங்க கிட்ட கம்மியா இருக்கு. ஒரு சின்ன கடையா இருக்கு. சென்னைக்கு 3 வருஷம் ஆகுது. ஒரு பெரிய சைஸ் கடை கிடையாது. இது இவரோட பலவீனம். சரவணா எலைட். ஹையஸ்ட் ஸ்டாக். பலம். 2வது ஏம்பியன்ஸ்லாம் பல பலன்னு இருக்கும். நல்லா ரிச்சா இருக்கும். பலம். வேஸ்டேஜ் கம்மி. பலம். பலவீனம் என்ன பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஸ்கீமே கிடையாது. சேவிங் ஸ்கீமே கிடையாது இவங்க கிட்ட. அது பெரிய பலவீனம் இவங்களோடது. ஜாய் ஆலுகாஸ். பேர்லயே தெரியும். இது நம்ம ஊர் கடை கிடையாது. அங்க வெளியூர்ல ஆரம்பிச்சுட்டு அப்புறம் சென்னையிலேயே ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பலவீனம். பலம் பாத்தீங்கன்னா ஒரு 160 கடை வச்சிருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. அது அவங்களோட பலம். க்ரூமிங் அந்த ஏம்பியன்ஸ் ஷோரூம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பக்காவா ரிச்சா இருக்கும். அதுவும் பலம். பலம் இந்த அளவுக்கு ஸ்கீம்ஸ் இவங்க கிட்ட இல்ல. இவர்களும் கிட்டத்தட்ட ஒரு கிறிஸ்டியன் பேஸ்ட் ஆர்கனைசேஷன்ற மாதிரி ஒரு இது மேபி
ஹிந்து கல்ச்சர் கூடிய ப்ராடக்ட் இருக்காதுன்ற மாதிரி மக்கள் கிட்ட ஒன்று இருக்கு. இது அவங்களோட பலவீனம். பீமா அதே கேஸ் தான். நம்ம ஊர் கடை கிடையாது, வெளியே இருந்து வந்தது. இங்க பிரான்ச் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கல, வெளியே பிரான்ச். அது வந்து அவங்களோட பலவீனம். பலம் பார்த்தீங்கன்னா இவங்களும் நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க, அது இவங்களோட பலம். என்ஏசி இவங்களோட பலம் பார்த்தீங்கன்னா இவங்களும் கிட்டத்தட்ட வந்து 100 வருஷம். இந்த நாதர்லான்ற குரூப் வந்து கிட்டத்தட்ட 100 இயர்ஸா இருக்காங்க, அது ஒரு பலம் இவங்களோடது. பலம் பார்த்தீங்கன்னா நாதர்ல சம்பத்து செட்டி மூடிட்டாங்க, என்எஸ்சின்ற கடை. இப்போ அதே நாதர்லாண்ட் அதோட ஒரு ஷேடு இவங்க மேல இருக்கு, அது இவங்களோட பலவீனம். கல்யாண் ஜுவல்லரி இவங்க கிட்ட வேஸ்டேஜ் ஜாஸ்தின்ற ஒரு பலவீனம் இருக்கு. ஏன்னா இவங்க வந்து பெரிய பெரிய டாப் ஸ்டார்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, பெரிய அமிதாப் பச்சன் இவரெல்லாம் கூப்பிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணதால இவங்க கிட்ட போனா வேஸ்டேஜ் ஜாஸ்தியா இருக்கும் ஒரு மக்கள் கிட்ட இருக்கு. இது நம்ம ஊர் கிடையாது, வெளியூர்ல ஆரம்பிச்சு இங்க ஆரம்பிச்ச கடை, அது ஒரு இவங்களோட பலவீனம். ஓகேஜே அதே தெரிஞ்சு இது நம்ம ஊர் கடை இல்ல, வெளியூர்ல பேஸ் பண்ணி ஆரம்பிச்ச கடைன்ற மாதிரி ஒரு பிராண்ட் இருக்கு, இது ஒரு பலவீனம். சின்ன கடை, வேஸ்டேஜ் ஒரு நாமினல் தான். இவங்களுமே இந்த மார்க்கெட்ல ரொம்ப நாளா இருக்கிறதுனால அது ஒரு பலமா இருக்கு. ஃபாத்திமா இதுவுமே வந்து ஒரு ரிலீஜியன் சார்ந்தது. எங்க போனா வந்து முஸ்லீம் டிசைன்ஸ் நிறைய இருக்கும், ஹிந்து டிசைன்ஸ் இருக்காங்க. ஒரு 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 பலவீனம் இருக்கு இவங்ககிட்ட. பலம் பார்த்தீங்கன்னா அதுவே பலம் தான். இந்த முஸ்லீம் கம்யூனிட்டி நிறைய பேர் இவங்ககிட்ட போவாங்க, அது இவங்களோட பலம். ஓரளவுக்கு வேஸ்டேஜ் நாமினலா இருக்கு, அதுவும் பலம். சரவணா ஸ்டோர் நம்ம ஊர் கடை, வேஸ்டேஜ் கம்மி, ரொம்ப டிசைன்ஸ் இருக்காதுன்றது இவங்களோட பலவீனம். செல்வரத்னம் நம்ம ஊர் கடை, ஓரளவுக்கு ஸ்டாக் வச்சிருக்காங்க, இதெல்லாம் பலம். ரொம்ப நாளா இருக்காங்க மார்க்கெட்ல, ஒரு ரேட் வந்து கம்மி ரேட்டா இருக்கும், வேஸ்டேஜ்னு ஒரு பலம் இருக்கு. பலவீனம்னு பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் இல்ல, சர்வீஸ் குறைவு அப்படின்னு ஒரு பலவீனம் இருக்கு. ஸ்கீம்ஸும் அவ்வளவு பெரிய ஸ்கீம்ஸ் இவங்க வச்சில்ல. ஜெயச்சந்திரன் இவங்க டெக்ஸ்டைல் அப்படின்ற ஒரு பிராண்ட், இவங்களுக்கு டெக்ஸ்டைல் துணிகள்ல இருந்து வந்தவங்கன்ற ஒரு பிராண்ட் இருக்கு, அது ஒரு பலவீனம். பலம் பாத்தீங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வேஸ்டேஜ் கம்மியா கொடுக்குறாங்க, அது இவங்களோட பலம். இந்த ஊரை சார்ந்தவர்கள், அதுவுமே இவங்களோட பலம். டிசைன்ஸ் கம்மியா இருக்குன்னு ஒரு பலவீனம் இருக்கு இவங்க கிட்ட. இது வந்து ஒரு கார்பரேட் கடை. கார்பரேட்னா இது வந்து ஃபேமிலி ஓன் பிசினஸ் கிடையாது, ஒரு நிறுவனம், டாடா நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க, அது இவங்களோட பலம். பலவீனம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேஸ்டேஜ் அப்படின்ற ஒரு பலவீனம் இவங்க கிட்ட இருக்கு. அப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸ் போறது வாங்குறது யோசிப்பாங்க மாதிரி பிராண்ட், அது வந்து அவங்களோட பலவீனம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு உடன்பாடு இருந்ததுன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இது எதுவுமே வந்து யாரையும் குறை சொல்றதுக்காகவோ உயர்த்ததுக்காக பேசப்படல, என்னோட சொந்த கருத்து. நான் அசஸ் பண்ணியிருக்கேன் இந்த மார்க்கெட்ல, ஒரு 20 வருஷம் இருந்ததுனால இந்த மார்க்கெட் அசஸ் பண்ணியிருக்கேன், அதுக்காக சொல்றேன் நான். நன்றி. சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.